கிறிஸ்துவின் சரீரத்தில் அநேக அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் சிலரை நாம் பார்க்கிறதில்லை. அவர்கள் திருச்சபையின் எந்த ஆளுகை குழுவிலும் அங்கத்தினராய் இருப்பதில்லை. பாடகர் குழுவிலேயும் அவர்கள் இருப்பதில்லை. ஓய்வு நாள் பள்ளியிலே ஆசிரியராயும் பணி செய்வதில்லை. என்றாலும் அவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து திருச்சபைக்காக, திருச்சபையின் ஊழியங்களுக்காக பாரத்தோடும் விசுவாசத்தோடும் ஜெபிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் வரங்களை குறித்தும், எந்த வரத்தையும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது என்றும், வரம் என்பது தேவனே ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து அளிப்பது என்றும் சிந்தித்தோம். மேலும் திருச்சபைகளுக்குள்ளே இருக்கும் பலரை விட வெளியே இருக்கும் சிலர் இயேசுவை அதிகம் விசுவாசிக்கிறார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே தேவன் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற வரத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? உங்கள் வரம் என்ன? ஏன் பேதுரு தொற்காலை உயிரோடு எழுப்பினார்? அனனியாவும் சப்பீராலும் தங்கள் வரங்களை கர்த்தருக்காக பயன்படுத்தாததினால் அவர்களுக்கு நேர்ந்த கதி என்ன என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் வரங்களை குறித்து பார்த்தோம். எந்த வரத்தையும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. வரம் என்பது தேவனை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து அளிப்பது என்று சிந்தித்தோம். இன்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். மனித சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கங்களும் திருச்சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 12:12. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். இந்த பகுதியை நாம் படிக்கும் பொழுதே மேலும் 2 வசனங்களை சேர்த்து கவனிக்க வேண்டும். வசனம் 20 பாருங்கள். அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. மேலும் வசனம் 27, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். சரீரத்திலே வெவ்வேறு பணிகளை செய்கிற வெவ்வேறு உறுப்புகள் நமக்கு இருக்கிறது போல திருச்சபையில் உள்ள விசுவாசிகளும் வித்தியாசமான பணிக்கென்று வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். நம்முடைய சரீரத்திலேயும் ஆயிரக்கணக்கான சிறு சிறு பகுதிகள் வெவ்வேறு பணியை செய்து கொண்டு இருக்கின்றன. திருச்சபையிலேயும் ஆயிரக்கணக்கான வரங்களை கொண்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய கால்களை எடுத்துக்கொள்வோம் என்றால் பாதத்திலே மட்டும் 27 எலும்புகள் இருக்கிறது. ஆனால் ஒரு சுண்டு விரலிலே அடிபட்டாலும் அந்த பாதம் முழுவதும் வேதனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் ஒரு அங்கத்தினர் பாடுபடும் பொழுது எல்லாரும் பாடுபடுகிறார்கள். நம்முடைய சரீரத்திலேயும் எலும்புகள், தசைகள், சுரப்பிகள், நரம்புகள், இரத்த குழாய்கள் என்று பல பகுதிகள் இருக்கின்றன. பல நேரங்களிலே நாம் எந்த பணியை செய்யும் பொழுது எந்த உறுப்பு மிக முக்கியமானதாக செயல்படுகிறது என்பதை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். ஒருவர் நின்று பேசிக்கொண்டு இருப்பார் என்றால் 1 மணி நேரம் பேசுகிறாரே, அவருக்கு நாக்கு ரொம்ப முக்கியமானது என்று நாம் கருதுவோம். இல்லை பிரியமானவர்களே, அப்படி அவர் நின்று பேசுவதற்கு கால்களில் உள்ள பெருவிரல்கள் தான் முக்கியம் என்று கூறுகிறார்கள். சற்றே யோசித்து பாருங்கள். ஒரு ஊழியரை பார்த்து அவருடைய அந்த பெருவிரல்கள், இன்றைக்கு நான் உம்மோடு கூட வரப்போவதில்லை, உம்மோடு நான் இத்தனை ஆண்டுகள் வந்திருக்கிறேன், என்னை குறித்து நீர் அக்கறைப்பட்டுக் கொள்வதே இல்லை. மக்கள் உம்முடைய உதடுகளை பார்க்கிறார்கள், நாக்கை பார்க்கிறார்கள், சத்தத்தை கேட்கிறார்கள், முகத்தை பார்க்கிறார்கள். ஆனால் யாருமே என்னை பார்க்கவில்லை. நீங்கள் நேராக நின்று செய்தி கொடுப்பதற்கு நான் தான் உங்களுக்கு மிகவும் உதவி செய்கிறேன். என்னை ஏன் நீங்கள் மற்றவர்களுக்கு காட்டக்கூடாது என்று சொல்லும் என்றால் அது எப்படி இருக்கும்? சற்றே யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் சரீரத்திலே அநேக அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள். அவர்களிலே சிலரை நாம் பார்க்கிறதில்லை. அவர்கள் திருச்சபையின் எந்த ஆளுகை குழுவிலே எந்த ஒரு அங்கத்தினராயும் இருக்க மாட்டார்கள். ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியராய் இருக்க மாட்டார்கள். தனி பாடல் பாடுகிறவர்களாகவோ சிறப்பு செய்தி கொடுக்கிறவர்களாகவோ இருக்கிறதில்லை. ஆனால் மிக அமைதியாக இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு தேவன் விசுவாசம் என்னும் வரத்தை கொடுத்திருக்கிறார். சரி, எப்படி ஒரு மனிதன் இந்த விசுவாசிகளின் சரீரத்திற்குள்ளே கடந்து வருகிறார்? பாருங்கள், 1 கொரிந்தியர் 12:13.
நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். இது பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம். பரிசுத்த ஆவியானவரே நம்மை விசுவாசிகளின் சரீரத்திலே ஒரு அங்கமாய் வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு வரத்தை கொடுக்கிறார். நாம் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சரீரத்திலே நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய வரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் அந்த பெருவிரல்களாய் இருக்கலாம். மற்றவர்கள் அறிந்திராத நிலைமையிலே மறைமுகமாக இருந்து கொண்டு முக்கியமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம் இருக்கிறது, ஒவ்வொரு பணி இருக்கிறது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை. சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. காதானது நான் கண்ணாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? ஒருவேளை வெவ்வேறு பாஷைகளிலே பேசும் வரத்தை அப்போஸ்தலரின் காலத்தைப் போல மீண்டுமாக கர்த்தர் கொடுப்பார் என்றால் எப்பொழுதும் நிச்சயமாக எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளிலே பேசப் போகிறதில்லை. நம்முடைய சரீரத்திலே முழுவதும் நாக்குகளாக இல்லை. சிலருடைய வாழ்க்கையை பார்த்தால் சரீரம் முழுவதும் நாக்குகள் இருப்பது போல எப்பொழுதும் எதையாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் ஒரே வரத்தை கொடுப்பதில்லை. நம்முடைய சரீரத்தில் உள்ள வெவ்வேறு அங்கங்களைப் போல கண்கள் வேண்டும், காதுகள் வேண்டும், கால்கள் வேண்டும், கரங்களும் வேண்டும். சரீரமானது எல்லா செயல்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரே வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறு வரங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். தேவனே தமது விருப்பத்தின்படி ஒவ்வொருவருக்கும் வரங்களை கொடுக்கிறவர். அவருக்கு எது பிரியமாயிருக்கிறதோ அப்படியே அவர் கொடுக்கிறார். தேவன் தமது சித்தத்தின்படியே அதை செய்கிறார். இந்த வரங்கள் எல்லாம் சரீரத்திலே இருக்கிறது. அப்பொழுதுதான் சரீரம் ஒழுங்காக செயல்பட முடியும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை பாருங்கள். அவையெல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனமுள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாயிருக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் தேவையானவர்களாயிருக்கிறோம். தேவனுக்கு நாம் அனைவருமே தேவை. நம் எல்லாரையுமே அவர் பயன்படுத்த விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை பாருங்கள். மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். உடற்பயிற்சி செய்யும் இடத்திலே நீங்கள் போய் பார்ப்பீர்கள் என்றால் அதிகமாக தசைகள் இல்லாத சிலரும் கூட பளுவை தூக்கி தூக்கி பயிற்சி செய்வதை பார்த்திருப்பீர்கள். தன்னுடைய தசையும் தன்னுடைய பலத்தையும் வளர்த்து கொள்வதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். தேவனும் ஒரு திருச்சபையின் விசுவாசிகளை குறித்து கரிசனை உள்ளவராயிருக்கிறார். சின்ன சின்ன வரங்களையும் அவர் வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கும் திருச்சபையிலே புதைந்து கிடக்கிற அநேக வரங்கள் தோண்டி எடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அவை வளர்க்கப்பட வேண்டியவைகளாக இருக்கின்றன. ஒருவேளை நீங்களும் கூட நான் தேவனுக்காக எதையுமே செய்யவில்லையே என்று யோசித்து கொண்டு இருக்கலாம். இந்த உலகத்திலேயே மயிர் கூச்சரிய செய்யும் சிறந்த ஒரு காரியம் என்னவென்றால், குறிப்பாக நீங்கள் ஒரு இளைஞனாய் ஒரு வாலிப பெண்ணாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை கண்டுகொள்வதுதான். இது எத்தனை உற்சாகமான ஒரு காரியம் இல்லையா? தேவன் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற வரத்தை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய சாதனை. இது செய்யப்படும் என்றால் திருச்சபைகளிலே போட்டிகள், பொறாமைகள், பிரிவினைகள் இருக்காது என்று பவுல் கூறுகிறார். அநேக இடங்களிலே தங்களுக்கு தாளந்து இல்லாத காரியத்திலே தாங்கள் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறதுனாலே தான் பிரச்சனைகள். அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்கள் தாளந்து என்ன என்பதை நீங்கள் கண்டுகொண்டு அதை திருச்சபையிலே தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துங்கள். உங்களுக்கு தேவன் தராத வரங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொள்ள வேண்டாம். திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் ஒருவர் மேல் ஒருவர் இணையான கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 12:26. ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும்.
ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். திருச்சபைகளிலே பொறாமை என்பதற்கு இடமே இல்லை. நாம் எல்லாரும் ஒரே சரீரத்தின் வெவ்வேறு அவயவங்கள். ஒருவர் மகிமைப்படும் பொழுது எல்லாரும் சேர்ந்து மகிமை பெற்றுக் கொள்கிறோம். ஒருவர் பாடுபடும் பொழுதும் எல்லாரும் பாடுபட வேண்டியவர்களாயிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஊழியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதாவது உதவிகள். இது எத்தனை அருமையான ஒரு வரம் இல்லையா? உங்களுக்கு இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் வரம் இருக்குமென்றால் அதை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்துகிறீர்கள் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 12:29-30 வசனங்கள். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? ஒரு திருச்சபையின் போதகர் சொல்லும் பொழுது, என்னுடைய சபையிலே ஒரு சகோதரனுக்கு அநேகருக்கு இல்லாத ஒரு வரம் இருக்கிறது என்று கூறினார். ஆலயத்திற்குள்ளே வருகிறவர்களுக்கு வழியை காண்பிக்கும் பணியை அவர் செய்கிறதில்லை. பொதுவாக ஆலயத்திலே பின்னாலே நின்று கொள்வார். ஆராதனையிலே இடையூறு ஏற்படும்படியாக ஏதாவது மக்களுக்குள்ளே ஏற்பட்டால் உடனே அங்கே போய் அதை சரி செய்து விடுவார். ஆராதனை நடக்கும் பொழுது ஒரு குழந்தை அழுதுவிட்டால் பொதுவாக மக்களுக்கு இருக்கையை காண்பிக்கிற உதவியை செய்து கொண்டிருக்கிற சகோதரனோ சகோதரியோ அப்படிப்பட்ட தாய்மாரை வெளியே போகும்படியாக சொல்வார்கள். ஆனால் இந்த சகோதரன் அங்கே போய் தாய்க்கு அருகிலே நின்று சில வினாடிகள் அந்த குழந்தையோடு சற்று விளையாட்டு காட்டி பின்னர் மெதுவாக ஆலயத்திலே பின்னாலே குழந்தைகளை பராமரிப்பதற்கான சிறப்பான இடம் இருக்கிறது, அங்கே வருகிறீர்களா, நான் உங்களுக்கு அந்த இடத்தை காட்டட்டுமா என்று சொல்லி மிக அக்கறையோடு அவர் செயல்படும் பொழுது அநேக தாய்மார் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு செவி சாய்த்திருக்கிறார்கள். யார் யாரை எப்படி கையாள வேண்டும் என்ற வரம் அவருக்கு இருந்தது. திருச்சபையிலே அநேகருக்கு இல்லாத வரம் அவருக்கு இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னையா இதெல்லாம் ஒரு வரமா என்று கேட்கலாம். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக. நன்றாக சமைக்கும் வரம் சிலருக்கு உண்டு. நன்றாக துணிகளை துவைக்கும் வரம் சிலருக்கு உண்டு. சிலருக்கு படம் வரையும் தாளந்து உண்டு. உங்களுக்கு என்ன வரம் இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்களா? எனக்கு வரமே இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் இன்றைக்கு சற்று நேரம் எடுத்து யோசித்து பாருங்கள். அல்லது உங்களை சுற்றி இருக்கிற மற்றவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கிற மற்றவர்கள் செய்யாத எந்த காரியத்தை அல்லது செய்ய முடியாது என்று சொல்கிற காரியத்தை உங்களால் செய்ய முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். மற்றவர்கள் செய்ய முடியாத எந்த காரியத்தை உங்களை கொண்டு தேவன் செய்கிறார். வேதத்தில் உள்ள சில நிகழ்ச்சிகள் மூலமாக வரங்களை குறித்து இன்னும் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். அனனியாவுக்கும் சப்பீராளுக்கும் ஒரு வரம் இருந்தது. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு தங்களை அர்ப்பணிக்கவில்லை. அவர்களுடைய வரங்கள் கர்த்தருக்காக பயன்படுத்தப்படவில்லை. எனவே அவர்கள் விழுந்து மரித்தார்கள். திருச்சபையிலேயே இருக்க முடியாமல் போய்விட்டது. அவர்களுக்கு வரம் இருந்தது, செல்வம் இருந்தது. அதை எப்படி அவர்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டுமோ அப்படி அதை அவர்கள் பயன்படுத்தவில்லை. ஆதி திருச்சபையிலே தொற்காள் என்னும் ஒரு பெண் தைக்கும் வரம் பெற்றவளாய் இருந்தாள். அதை கர்த்தருக்காக மிக அற்புதமாக அவள் பயன்படுத்தி வந்தாள். அவள் மரித்த பொழுது சீமோன் பேதுரு யோப்பா பட்டணத்திற்கு சென்றார். தொற்காள் தைத்து கொடுத்த உடைகளை அநேக விதவைகள் பேதுருவுக்கு காட்டினார்கள். எனவேதான் பேதுரு மரித்து அவளை உயிரோடு எழுப்பினார். பிரியமானவர்களே, அவளுக்கு இருந்த அந்த வரமானது இன்றைக்கும் தேவையான ஒன்றாகவே இருக்கிறது. சீமோன் பேதுருக்கு ஒரு வரம் இருந்தது. பெந்தேகோஸ்தே நாளன்று அவர் உன்னதமான ஒரு செய்தியை கொடுத்தார். தேவன் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். எப்பொழுது அந்த வரம் தேவனுக்கு தேவையில்லையோ அப்பொழுது அவர் மரித்தார். பேதுருவை யாரும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பவில்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, தேவன் இவை எல்லாவற்றிலேயும் சகலத்தையும் ஆண்டு நடத்துகிறவர். எது முக்கியமானது எது முக்கியம் இல்லாதது என்பதை தீர்மானிப்பவர் அவரே. உங்களை சமைக்கும்படியாக ஆண்டவர் அழைத்திருப்பார் என்றால், துணிகளை துவைக்கும்படியாக ஆண்டவர் அழைத்திருப்பார் என்றால் அதை சந்தோஷத்தோடு செய்யுங்கள். அது ஒரு வரம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரத்தை அவருடைய ஆளுகையின் கீழே நாம் பயன்படுத்த வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். நம்முடைய சரீரத்திற்கு வெவ்வேறு அங்கங்கள் வேண்டும். கண்கள் வேண்டும், காதுகள் வேண்டும், கால்கள் வேண்டும், கரங்களும் வேண்டும். சரீரமானது
எல்லா செயல்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும்படியாக இப்படி நம்முடைய சரீரம் படைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே திருச்சபை பூரணமானதாய் விளங்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரே வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறு வரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிற சில வரங்கள் இப்பொழுது மறைந்து விட்டது. இன்றைக்கு திருச்சபைக்கு அவை தேவையில்லை என்பதனாலே அது மறைந்து விட்டது. இப்பொழுது திருச்சபைகளிலே அப்போஸ்தலர்கள் இல்லை. எதிர்காலத்தை சொல்லும் தீர்க்கதரிசிகள் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக எல்லாருக்கும் எல்லா வரங்களும் கொடுக்கப்படவில்லை என்பதை எழுதியிருக்கிறார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா என்பதற்கான விடை இல்லை என்பதுதான். எல்லாரும் அற்புதங்களை செய்கிறார்களா? இல்லை என்பதுதான் அதற்கான விடை. 1 கொரிந்தியர் 12:31 இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வரங்களையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுப்பதற்கு பொறுப்பானவராயிருந்தாலும் நல்ல வரங்களை நாம் வாஞ்சிக்கலாம். ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது கிறிஸ்தவ பின்னணியம் இல்லாமல் தான் ஒரு வேதாம கல்லூரிக்குள்ளே சென்றதாக சொன்னார். வேதாமத்திலே எந்தெந்த புத்தகங்கள் எங்கே இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது. அப்பொழுது டாக்டர் ஹேரி என்பவர் எளிதான முறையிலே வேத புத்தகத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவர் சொன்ன ஒரு காரியம், சிறு பிள்ளைகள் இருக்கும் இடத்திலே அவர்களுக்குரிய பலகாரங்களை வைக்க வேண்டும் என்றார். இயேசு கிறிஸ்துவும் சொல்லும் பொழுது யோவான் 21:16 என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கூறினார். ஒட்டகச் செவிங்களை மேய்ப்பாயாக என்று சொல்லவில்லை. எனவே நான் போய், ஆண்டவரே, என்னையும் ஊழியர் ஹேரியைப் போல ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு ஊழியனாக்கும் என்று ஜெபித்தேன். அதுபோலவே கர்த்தர் என்னை ஆக்கினார். ஊழியர் ஹேரி அவர்கள் இருந்த இடத்திற்கு மாற்று மனிதரை நியமிக்கும் பொழுது என்னை அந்த பணிக்கு அழைத்தார்கள். அன்று நான் ஆண்டோடைய பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் ஜெபித்தது போல என்னை நீர் மாற்றினீர் என்று ஜெபித்து நான் அவரை துதித்தேன் என்று எழுதியிருக்கிறார். உங்களுக்கான சிறந்த வரத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நீங்கள் அவரிடத்திலே கேட்கலாம். சிறந்த வரம் என்ன என்பதை குறித்து அடுத்த அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இப்பொழுதே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களை எண்ணி பார்த்து அதை அவருடைய நாமத்திற்கு பயன்படுத்த நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்தெடுத்தீர், பிரித்தெடுத்தீர், எங்களை ரட்சித்தீர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற வரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த வரமுமே இல்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக எப்பொழுது நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். அவர்கள் இன்றைக்கு உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வரங்களை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். அதை வளர்த்து கொள்ள எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுக்க உதவி செய்யும். அதை உம்முடைய நாம மகிமைக்காகவே பயன்படுத்தும் வாய்ப்புகளையும் கிருபைகளையும் தாரும். எங்கள் திருச்சபைகளிலேயும் தங்கள் வரம் என்ன என்பதை அறியாமல் தங்களுக்கு வரமில்லாத காரியங்களை குறித்து போட்டி போட்டுக்கொண்டு பிரிவினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களை குறித்து அவர்கள் எண்ணி பார்க்க உதவி செய்யும். நீரே சகல கனத்தையும் மகிமையையும் அவருடைய வாழ்க்கையின் மூலமாய் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, எந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? அனனியாவுக்கும் சப்பீராளுக்கும் ஒரு வரம் இருந்தது. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு தங்களை அர்ப்பணிக்கவில்லை. அவர்களுடைய வரங்கள் கர்த்தருக்காக பயன்படுத்தப்படவில்லை. எனவே அவர்கள் விழுந்து மரித்தார்கள். தொற்கால் தைக்கும் வரம் பெற்றவளாயிருந்தாள். அதை கர்த்தருக்காக மிக அற்புதமாக பயன்படுத்தி வந்தாள். அவள் மரித்தபோது சீமோன் பேதுரு யோப்பா பட்டணத்திற்கு சென்றார். தொற்கால் தைத்து கொடுத்த உடைகளை அநேக விதவைகள் பேதுருவுக்கு காட்டினார்கள். எனவேதான் பேதுரு மரித்த அவளை உயிரோடு எழுப்பினார். உங்களை சமைக்கும்படியாக ஆண்டவர் அழைத்திருப்பார் என்றால், துணிகளை துவைக்கும்படியாக ஆண்டவர் அழைத்திருப்பார் என்றால், அதை சந்தோஷத்தோடு செய்யுங்கள். அது ஒரு வரம். திருச்சபை பரிபூர்ணமானதாக விளங்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரே வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறு வரங்களை கொடுத்திருக்கிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். சங்கீதம் 138:6.